சென்னைக்கு அருகே ஒரு குட்டி வேடந்தாங்கல் என்கிற பெயரை பெற்றிருக்கிறது சிட்லப்பாக்கம் ஏரி. குப்பை கிடங்காக மாசடைந்து இருந்த பகுதி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கு பிறகு பொதுமக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இதனை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இப்பொழுது பசுமையாக காணப்படும் தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கம் ஏரி 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கழிவுநீர் கலந்து கடுமையாக மாசடைந்திருந்தது. 87 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த ஏரி ஆக்கிரமிப்புகளால் 47 ஏக்கராக சுருங்கிவிட்டது. சிட்லப்பாக்கம் சுற்றுப்புற பகுதிகளின் கழிவுநீர் ஏரியில் கலப்பதை தடுத்து சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் சுற்றுச்சூழல் துறை சார்பில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஏரி சீரமைப்பு பணிகள் தொடங்கின. ஏரியை தூர்வாரி கரைகள் கான்கிரீட் கற்களால் பலப்படுத்தப்பட்டது. ஏரியை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை அமைக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. வயதானவர்கள், இளைஞர்கள், சிறுவர்களின் விருப்பிடமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. பேர்ட்ஸ் முன்னாடி பார்த்ததில்ல, இப்போ நிறைய பார்க்குறோம். முன்னாடி ஒன்றுமே இருக்காது. இப்போ பார்த்தா கூட்டமாக அந்த ஈவினிங் சன்செட்டையும் அந்த பேர்ட்ஸ் பறக்கிற அந்த நேரத்தையும் அதை பார்க்கறதுக்கு அந்த விஷன், அந்த சீனரி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைகளுக்கு தனியாக இங்கே பின்னாடி அந்த பிளே ஏரியான்னு தனியாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் ஹெவியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க. அதனால் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நான் சீனியர் சிட்டிசன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இங்கே ஏரி சீரமைக்கப்பட்டதால் மக்களின் கவனத்தை மட்டும் ஈர்க்கப்படவில்லை, பறவைகளின் கவனமும் ஏரியின் பக்கம் திரும்பியுள்ளது. ஏராளமான பறவைகள் வருவதால் அதனை காணவே கூட்டம் கூடுகிறது. இந்த ஏரி ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உள்ளூர் பறவை கண்காணிப்பு மையமாக செயல்படுகிறது. கூளைக்கடா, சாம்பல்கரான், ஸ்பாட்ஃபில்ட் வாத்துக்களை அதிகம் காணலாம். ஏரி புத்துயிர் பெற்றதால் சிட்லப்பாக்கம் பகுதி மக்களுக்கு புத்துணர்ச்சியாக அமைந்துள்ளது. மழை பொழியும் பொழுது இந்த குளம் நிறையும். இந்த குளம் நிறையும் பொழுது நிலத்தடி உயரும். இந்த நிலத்தடி உயர்ந்தால் தண்ணீர் பிரச்சனை இருக்காது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ன்றதுனால சிரமம் மேற்கொண்டு இந்த பகுதிவாசிகள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதற்கு கிடைத்த பரிசு தான் இந்த நடைபாதையும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலும். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.